ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். உலக அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எப்போதுமே அது ஒரு கான்ஸ்டன்டா நிலையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது கிடையாது. லாங் டேர்ம் அலைஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நீண்ட காலமா நம்மளோட நண்பர்களா இருக்க ஒரு பாலிசி வச்சு ஒரு கொள்கையை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அலைஸ், இன்றைக்கு நம்மளோட சேர்ந்திருக்க புது நண்பர்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு கொள்கைகள் வச்சிருப்பாங்க. இப்படி உலகத்துல ஒவ்வொரு நாட்டிற்கும் லாங் டேர்ம் அலைஸும், அதாவது ரொம்ப காலமா இருக்கிற நேச நாடுகளும் இருக்கும், இப்பதான் சேர்ந்த ஷார்ட் டேர்ம் அலைஸும் இருப்பாங்க. இதுல உலகத்தை எந்த நாடு ஆக்கிரமிச்சிருக்குது அல்லது உலகத்துல எந்த நாடு பிரதானமான நாடா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அலையன்ஸ் கூட்டணிகளும் மாறும். இப்போ இது பொதுவா நம்ம சொல்றது, சில நிகழ்வுகள் கூட, சில மிகப்பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த நிகழ்வுகளால உலகத்தோட ஆர்டர்னு சொல்லுவோம், உலகத்தோட அந்த நியமமே மாறும், முற்றிலுமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு நியமங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தருணத்துலதான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். எப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த சில காலங்களாகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரொம்ப ஒரு அக்ரெசிவ் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஆக்கிரமிப்பு கூறிய ஒரு போர் நடவடிக்கைகள் கூறிய தயாரான நாடுகள் மாதிரி எப்போதுமே தங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 1990 வரைக்கும் சோவியத் யூனியன் ஒரு நாடு இருந்ததுனால அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அல்லது அதை தடுக்கிறதுக்கு அந்த நாட்டோட பலம் இருந்ததுனால உலகம் ஓரளவுக்கு ஒன்னு அடிச்சு அவன் வந்துருவாங்கிற ஒரு பயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு சோவியத் யூனியன் அழிஞ்சு ரஷ்யா என்னதான் அதோட அந்த போர்க்குடியை தான் கையில வச்சிருந்தாலும் ரஷ்யா இன்னைக்கு ஒரு மிக சிறிய நாடு தான். அதாவது சோவியத் யூனியனோட ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்து அடைய முடியல. ஆனால் சைனாவோட வளர்ச்சி, இன்னைக்கு சைனா அந்த பழைய காலத்து சோவியத் யூனியனோட எக்கானமில பொருளாதாரத்துல மிகப்பெரிய நாடா வளர்ந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இருந்தாலும் சைனா பழைய சோவியத் யூனியன் போல அமெரிக்காவோட முட்டிட்டு நிக்கல, அது விலகியே நின்று தன்னை மட்டுமே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கிறதுனால இன்றைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் அமெரிக்காவால் இஸ்ரேலால் தங்களுக்கு அச்சுறுத்தல் என்றால் தங்கள் பாதுகாப்பை தாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு கட்டாயத்துக்கு நீ தள்ளப்பட்டாங்க. அப்ப இந்த இஸ்ரேல் சுற்றி இருக்கிற அந்த காசாவில் நடத்துற போராகட்டும், உக்ரைனில் நடக்கிற போராகட்டும், இது நமக்கு ஒரு விஷயத்தை என்ன தெரிவிக்குது அப்படின்னா, எல்லா நாடுகளும் இன்றைக்கு தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளும் அதற்கேற்ற மாதிரி தங்களோட முடிவுகள் எடுப்பாங்க. இப்ப நீங்க இஸ்ரேல் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இஸ்ரேல் சுத்தி இருக்கிற நாடுகள், அரபு நாடுகளாகட்டும், வட ஆப்பிரிக்கா உள்ள நாடுகளாகட்டும், அப் டு பாகிஸ்தான் வரைக்கும் எல்லா நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் தான். அப்போ இஸ்ரேல் இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இஸ்ரேல் இருக்குது. அப்ப இஸ்ரேல் தேவையில்லாம அமைதியா போயிருந்தாலும், அங்கே இருக்கிறதா அவங்க எதிரினாலும், இன்றைக்கு இஸ்ரேல் பண்ணக்கூடிய பெரிய பல காரியங்கள் இவங்க நாளைக்கு நமக்கும் அச்சுறுத்தல் வருமோ சுத்தி இருக்க நாடுகள்லாம் பயப்படுற அளவுக்கு ஒரு சில சூழ்நிலையிலுங்க இஸ்ரேல் கிரியேட் பண்ணி ஈரானுக்குள்ள போய் அடிச்சதாகட்டும், நாளைக்கு அதே மாதிரி அமெரிக்கா வெனிசுவேலால பிடிச்சதாகட்டும், இப்பெல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லா நாடும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல, பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சண்டைகள் இருந்தாலும் 70க்கு அப்புறமே என்ன ஆயில் ப்ரொடியூசிங் ரிச் அரப் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சவுதி அரேபியா, யுஏஇ, இவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கும் இஸ்ரேலோட சுமூகமான உறவுன்னு சொல்ல மாட்டேன், ஆபத்தோ டேஞ்சரோ போரிடக்கூடிய சூழ்நிலைகளோ இல்ல. இன்னைக்கு இஸ்ரேலோட விரிவாக்கம் இவங்க எல்லாத்தையுமே கூட பயமுறுத்தி பாக்குது. அப்ப எல்லா நாடுகளும் நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்றது? ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அரபு தேசங்கள்ல 2 வகையான அரசுகள் இருக்கும் பொதுவா. ஒன்று அரச குடும்பங்களால் ஆளப்படுகின்ற அரசுகள், 2வது டிக்டேட்டர் சொல்லுவாங்க, சர்வாதிகாரிகளால் ஆளப்படக்கூடிய அரசுகள் இருந்தது. இதுல சர்வாதிகாரிகளால் எங்கெல்லாம் ஆளப்படக்கூடிய அரசு இருந்துச்சோ அவ்வளத்தையும் கிட்டத்தட்ட அமெரிக்கா அகற்றிடுச்சு. இஸ்ரேல் ஆகட்டும், லிபியா ஆகட்டும், லிபியா வட ஆப்பிரிக்கால இருந்தாலும் ஒரு அரபு கண்ட்ரி தான், லிபியாவாகட்டும், அப்புறம் மொரோக்கோவாகட்டும், இல்ல அல்ஜீரியாவாகட்டும், அப்புறம் டுனிஷியா ஆகட்டும், அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஈஜிப்ட் ஆகட்டும், எல்லா இடங்கள்லயுமே டிக்டேட்டர் சொல்லக்கூடிய சர்வாதிகாரிகள் ஆண்ட எல்லா இடத்தையும் அமெரிக்கா இன்னைக்கு தள்ளி வச்சிருச்சு. அங்க டெமோக்ரஸிய பேரு கொண்டு வரன்னு சொல்லி 1000 குழப்பங்கள் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறது இந்த கிங்டம்ஸ் சொல்லுவாங்க, அரசர்கள் ஆளக்கூடிய நாடுகள், சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன், கட்டாரு, இது எல்லாமே அந்த மாதிரி நாடுகள் தான். அப்போ டெமோக்ரஸின்னு பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரில இன்றைக்கு ஈரான், ஈராக் எல்லாம் இருக்கு. சோ இந்த நாடுகள் இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் நம்மளை அச்சுறுத்துது, அமெரிக்கா சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் எடுத்து அடுத்து நம்மளை அட்டாக் பண்ணா நம்ம எங்க போறது? இவ்வளவு நாளும் இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் தங்களுடைய எண்ணெய் வளம் அவங்களுக்கு இருந்தாலும் அமெரிக்கா இவங்களை கையில வச்சுதான் டாலரை உலகத்தோட ட்ரேட் கரன்சியா மாத்தி அந்த அரசாங்கங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பு அமெரிக்கா அவங்களுக்கு பெரிய லெவல்ல எதிராக பண்ணலைனாலும் நாளைக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை வெனிசுவேலால உள்ள புகுந்து புடிச்சு வெனிசுவேலோட எண்ணெய் வளத்தை தானே கைப்பற்றின மாதிரி நம்மள பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்றோம் ஒரு எண்ணம் உங்க மனசுல ஓடுது. அப்போ இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் சேர்ந்து நாளைக்கு ஒருவேளை ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்க்கணும்னா நம்ம எப்படி எதிர்க்க முடியும்? இன்னைக்கு ஒரு நிதர்சனமான சூழ்நிலைன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி
அந்த பலம் எந்த அரபு நாடுகள்கிட்டையும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான் தொடங்கி வட ஆப்பிரிக்காவில் நாடுகள் சேர்த்து டர்க்கி வரைக்கும் இது எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். அப்போ இந்த நாடுகள் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம இணைஞ்சால் என்ன, நேட்டோ மாதிரி நம்மளும் இணைந்தால் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, நேட்டோனா என்ன? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதுல பல நாடுகள் இருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, அமெரிக்கா, யூரோப்ல நாடுகள் எல்லாமே இருக்காங்க, டர்க்கியும் இருக்கு. இந்த நாட்டுல இந்த ரூல் என்னன்னா, இது வந்து ஒரு பொருளாதார அமைப்பு அல்ல, இது ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இந்த அமைப்புல ஒரு மேலும் சிறப்பு என்னன்னா, இந்த நாட்டுல ஒரு நாட்டு மேல நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா நேட்டோவோட முழு நாடுகளும் சேர்ந்து அந்த நாட்டோட உதவிக்கு வரும். அதாவது நீங்க அழிஞ்ச அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க நேட்டோ ஒரு சின்ன நாடா இருக்க ஒரு நாட்டு மேல நீங்க போர் தொடுத்தீங்கன்னா அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகளும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க கூட சண்டைக்கு போகணும். அப்போ அந்த நாடு தோத்து போயிடும். ஸோ நேட்டோவோட சின்ன நாடு கூட ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப இந்த நேட்டோ அமைப்பு வந்து உலகத்துல வந்து இது ஏன் தொடங்கப்பட்டுச்சுன்னா, சோவியத் யூனியனுக்கு ஒரு கவுண்டரா, சோவியத் யூனியனோட பலத்தை ஒரு குறைக்கிறதுக்காக, அவங்க எதிர்த்து நிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் நேட்டோ. சோவியத் யூனியன் போனதுக்கு அப்புறம் இன்றைக்கும் இந்த நேட்டோ தொடங்குது. உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு ராணுவ அமைப்புனா நேட்டோ தான். ஜெர்மனி முதற்கொண்டு எல்லா நாடுகளும் உள்ள இருக்கு. அப்ப நேட்டோவை அமைப்பை அட்டாக் பண்றது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப இதே மாதிரிதான் அரபு நாடுகள் யோசிக்கிறாங்க. என்ன, நம்ம எப்படி இஸ்ரேல் இன்னைக்கு வளர்ந்து, அமெரிக்கா கூட வெளில விட்டு பயங்கரமா வளர்ந்து பயங்கர அக்ரெசிவ் வார்வேர் பண்றாங்க. அவங்க எப்படி நம்ம கவுண்டர் பண்றது? இஸ்ரேலிடம் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள் இருக்கு, நம்ம கிட்ட இல்லையா? அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. இதோட முதல் நீட்சி தான் நீங்க பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் சவுதி டிஃபென்ஸ் டீல் ஒண்ணு போட்டிருந்தால பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, டிஃபென்ஸ் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் அட்டாக் பண்ணாலும் அடுத்த நாடு தன்னுடைய முழு உதவியோட, முழு ராணுவ பலத்தோட அந்த நாட்டுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு டீல் இருக்கு. அதை பத்தி நான் பேசின ஒரு வீடியோ கூட பாருங்க, முழுசா அந்த சவுதி டீலை பத்தி நான் பேசியிருக்கேன். அப்ப இது இந்தியா கண்ட்ரிக்கு அச்சுறுத்தலா இருக்குமா நம்ம பேசணும். அப்ப இந்த சூழ்நிலை வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த டீல் வர்றதுக்கு மெயின் ரீசனே இஸ்ரேல் நம்மளை அட்டாக் பண்ணுமோன்னு பயத்தோட தான் சவுதி அரேபியா வந்து இங்க போட்டுச்சு. இப்ப இன்றைக்கும் அந்த த்ரெட், அந்த ஆபத்து சவுதிக்கு மட்டும் எல்லா அரபு கண்ட்ரிஸ் இருக்கு. ஏன்னா தோஹால கூட போய் பாம்பு போட்டு தோஹால ஒரு யூஏ சிட்டிசன் கூட செத்து போயிட்டாங்கிறதா கடந்த காலத்துக்கு வரலாறு. அப்ப எல்லா நாடுகளும் பயந்து போய் தான் இருக்காங்க. அரபு கண்ட்ரி நாடுகள்கிட்ட பத்தி எண்ணெய் இருக்கு, வளம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. ஆனால் மக்கள் தொகையும் ராணுவ பலமும் அவங்ககிட்ட பெருசா கிடையாது. அப்ப இதெல்லாம் இருக்கிற நாடுகள் சேர்ந்தா தான் அவங்களால தங்களை காப்பாத்திக்க முடியும். வெறும் பணத்தை வச்சு அவங்களால தங்களை காப்பாத்திக்க முடியாது. இஸ்ரேல் நாளைக்கு தாக்குதல் நடத்தினா அமெரிக்கா ஓடி போனா அமெரிக்கா பெருசும் உதவி பண்ணாது. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகளில் அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரே நாடு வந்து பாகிஸ்தான் தான். அப்ப பாகிஸ்தான் நம்ம உள்ள இழுத்து போட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் நாளைக்கு நம்மளை தாக்க பயப்படும். இன்னொரு அணு ஆயுதம் தாங்கி ஒரு சக்தி அவங்களுக்கு உதவிக்கு இருக்குன்னு நினைக்குது. அப்போ இதுக்குள்ள அவங்க டர்க்கியை இழுத்து போட்டு நினைக்கிறாங்க. டர்க்கின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் டெக்னாலஜி சூப்பர் பவர், அதுவும் டர்க்கியும். அதாவது ராணுவ தளவாடங்கள், டிஃபென்ஸ் தளவாடங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிக்கிறதுல இன்னைக்கு டர்க்கி ஒரு மிகப்பெரிய நாடு. டர்க்கியோட பைரக்தார் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரோன் வார்ஃபேர்னு சொல்றீங்களா, இன்னைக்கு நம்ம ட்ரோன் போர் பாக்குறோம் இல்லையா, இதோட முதல்ல ஸ்டார்ட் பண்ணதும் டர்க்கி தான். டர்க்கியோட பைரக்தார் TB2 ட்ரோன்ஸ் தான் உலகத்திலே ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்துச்சு. இன்றைக்கும் டர்க்கி ட்ரோன்ஸ் டெக்னாலஜி ரொம்ப மேல உள்ளவங்க. 5வது ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ராணுவத்துல நிறைய விஷயங்கள் டர்க்கி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப டர்க்கியோட உதவி வந்துச்சுன்னா ராணுவ டெக்னாலஜி டர்க்கி மூலமா கிடைக்கும். நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்மியும் டர்க்கி வச்சிருக்கு. இதுல ஈஜிப்ட், மொராக்கோ, ஈஜிப்ட் எல்லாம் எடுத்து உள்ள போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து பெரிய லெவல்ல ராணுவ பலம் கிடைக்கும். டெக்னாலஜிக்கு டர்க்கி இருக்கும். ஆள் பலத்திற்கு ஈஜிப்ட் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் இருக்கும். அணு ஆயுதத்திற்கும் பாகிஸ்தானும் இருக்கும். இப்படி ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டோமானால், இப்படி ஒரு அமைப்பை நம்ம செஞ்சு நமக்கு பாதுகாத்துக்கிட்டோம்னா இஸ்ரேல் நம்மளை தாக்காது அப்படின்னு சுத்தி இருக்க எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நினைக்கிறாங்க. இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வட ஆப்பிரிக்கால இருந்து அரேபியா தொட்டு அப்படியே கீழே வந்து பாகிஸ்தான் வரைக்கும் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள். நம்ம எல்லாம் ஒரு டர்க்கியும் சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா யூரோப்ல பாதி, ஏசியால கொஞ்சம் இருக்கு டர்க்கி. அப்ப இந்த நாடுகள்லாம் சேர்த்து நம்ம ஒரு அமைப்பு சேர்ந்து பாதுகாப்பு அமைப்பா கொண்டு வந்தோம்னா நாளைக்கு இஸ்ரேல் நம்மளை தாக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறதோட அந்த விளைவுதான் இந்த இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்தால் டெக்னாலஜிக்கு, அதாவது தொழில்நுட்பத்துக்கு டர்க்கி இருக்கும், அணு ஆயுதத்துக்கு பாகிஸ்தான் இருக்கும், ராணுவத்திற்கும் பாகிஸ்தானும் ஈஜிப்டும் டர்க்கியும் இருக்கும். அப்ப இஸ்ரேல் வந்து நம்ம யாரையும் தாக்காது, தாக்கினால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சேனை மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு இந்த ஒரு அமைப்பு பேச்சளவுல இன்னைக்கு இருக்கு. ஆனால் இந்த அமைப்புல ஒரு பெரிய மைனஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, டர்க்கி நேட்டோவோட ஒரு பகுதி.
டர்க்கி இருக்கு இல்லையா, டர்க்கி வந்து நேட்டோவுடைய ஒரு அங்கம். அப்ப டர்க்கி வந்து நேட்டோலயும் இருந்துட்டு இந்த நாளைக்கு இந்த ஆர்கனைசேஷன் தொடங்கினா அதுலயும் போய் சேர முடியுமானா நேட்டோ கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ளாது. அப்ப டர்க்கி சூஸ் பண்ண வேண்டியது வரும், நேட்டோவை நம்ம இருக்கிறதா இல்ல இந்த அமைப்புக்கு போறதா. அப்ப நிச்சயமா டர்க்கி நேட்டோல தான் இருக்கும். ஏன்னா நேட்டோ வந்து டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் பிளேஸ். அதாவது இப்ப இன்னைக்கு F-35 செய்யக்கூடிய பாகங்கள் கூட சிலர் டர்க்கியில செஞ்சுட்டு போறாங்க, ஏன் நேட்டோல இருக்கிறதுனாலதான். நேட்டோ விட்டு அவங்க வெளியில வந்தாங்க, இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஆக்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த வழி அவங்களுக்கு அடைக்கப்பட்டுரும். அப்ப டர்க்கி வெளியில வர்றது கஷ்டம். டர்க்கி உள்ள இல்லாமல் டர்க்கியை உள்ள சேர்க்காம இவங்க அந்த நேட்டோங்கிற இஸ்லாமிக் நேட்டோங்கிற அமைப்பை தொடங்கினாங்கன்னா அது அவ்வளவு வலு உள்ளதாக இருக்காது. ஒரு பெரிய மிலிட்டரி பவர்ங்கிறது மட்டும் இல்லாம இந்த ஹோல் இஸ்லாமிக் நேட்டோலையும் டெக்னாலஜிக்கல் சூப்பர் பவர் சொல்லுவோம். டெக்னாலஜிக்கல் பவர் ஹவுஸ்னா அதாவது தொழில்நுட்பத்துல ஸ்ட்ராங்கான ஒரு நாடுன்னா அது டர்க்கி தான். அப்ப டர்க்கி வெளியில போச்சுன்னா இவங்க தங்களோட ராணுவ தளவாடங்கள் நாளைக்கு ஒரு போர்னு வந்தா திருப்பி வெளியிடங்கள்ல இருந்தா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அந்த சமயத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கும். சரி, ஒருவேளை டர்க்கி உள்ள வரலனாலும் அவங்க தொடங்கினா அப்போ என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா, இது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்புனா நாளைக்கு இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அமெரிக்கா வளர்க்குறோம் வரலாறு பார்க்கிறோம், அந்த சப்போர்ட்டுக்கு வரும். அப்ப ரஷ்யாவும் சைனா இப்படி அமைப்பு தொடங்கினா மறைமுகமா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்ப ரஷ்யன் அண்ட் சைனீஸ் வெப்பன்ஸ் இந்த குரூப்புக்கு ஈஸியா கிடைக்கத்தான் செய்யும், கிடைக்காம போகாது. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானே இன்னைக்கு சைனாவோட லைசன்ஸ் போட்டு நிறைய விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப அந்த வெப்பன்கள் அந்த ஆயுதங்களை அவங்க பாகிஸ்தான் மூலமா வாங்கி இப்படி ஒரு பிளாக்க கிரியேட் பண்ணலாம். அப்ப இது இன்றைக்கு ஏன் இந்த பேச்சு வருது, முன்னாடியே இருந்துச்சு, இன்றைக்கே இந்த பேச்சு பரவலாக பேசப்படுதுன்னா இஸ்ரேலோட அந்த அக்ரெசிவ் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா நிக்கலஸ் மஜூரோவை பிடிச்சது நாளைக்கு நமக்கும் நடக்குமோன்னு ஒரு பயமும் தான் அதுக்கு காரணம். அதனால உலக அரசியல் என்றைக்குமே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா வந்து அமெரிக்கா பார்த்து பயப்படணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நடந்திருக்காது. ஏன்னா அமெரிக்கா தயவுல தான் எல்லா பணக்கார அந்த அரபு நாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. அவங்களும் அமெரிக்காவோட ஒத்துத்தான் போனாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா மற்ற நாடுகள் கொடுத்த விலையோட அமெரிக்காவுக்கு எண்ணெய் குறைய விலையில கொடுப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குமான உறவு இருந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த இஸ்லாமிக் நேட்டோங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது வந்து அவ்வளவு சாமானியத்தை நான் சொல்ற அளவுக்கு ஈஸியா அது நடந்துராது. ஏன்னா இந்த நாடுகளுக்குள்ளே ஒருத்தருக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஈரான் இருக்கு, ஈரானுக்கு வந்து பாகிஸ்தான் ஒத்துக்காது, சவுதிக்கு யுஏக்கும் அங்க ஏமன்ல பிரச்சனை, ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஆனால் ஒரு காமன் எனிமியை சந்திக்கும் போது இவங்க அப்படி சேர்ந்திருந்தால்தான் நம்மால் வாழ முடியும் நினைச்சாங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு அவங்க சேர்றதுக்கு ஒரு இணைப்புக்கான ஒரே காரணம் தான் இந்த இஸ்லாமிக் நேட்டோவா இருக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்ப இன்னைக்கு ஈரான்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, இந்த கண்ட்ரீஸ்ல என்ன பாக்குது, நாடுகள் என்ன பாக்குறாங்க, நம்மெல்லாம் அரசாங்கம், நம்மெல்லாம் டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கண்ட்ரி கிடையாது, நம்ம வந்து கிங்டம்ஸ் மக்கள் ராஜாக்களா நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம காப்பாத்திக்கணும்னா இன்றைக்கு ஈரானில் நடக்கிறது அது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றது, வெளிநாட்டுக்காரங்க இந்த புரட்சி மாதிரி அதை சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அதை பயன்படுத்தி ஈரான்ல வந்து இன்ஸ்டபிலிட்டின்னு சொல்றாங்க. ஈரான்ல வந்து ஒரு ஸ்திரத்தன்மையின்மையை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அவங்க முயற்சி பண்றாங்க. அதோட விளைவு தான் இது அப்படின்னு அவங்க நேரம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கை காமிக்கிறாங்க. அப்ப இந்த நாடுகள் பயப்படுறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த சூழ்நிலை இஸ்ரேல் என்றைக்குமே தன்னோட பாஸ்டரை மாத்தாது. அமெரிக்கா தான் இந்த சூழ்நிலையில் நான் உங்களோடு இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு நேசக்கரம் நீட்டி தன்னோட சப்போர்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, நிரூபித்து காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலை அமெரிக்கா அதை செய்யலங்கிறதுனாலதான் இந்த இஸ்லாமிக் நேட்டோங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வெகுவா வளர்ந்து வருது. அப்போ இந்த கான்செப்ட் வளர்ந்து வர்றது வந்து நம்ம ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ரிலிஜியஸ் அடிப்படையில ஸ்டார்ட் பண்ற கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் உலக அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடும் மதம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு போர்வையே. அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் காரணம். நாளைக்கு அமெரிக்காவுக்கு தனக்கு தேவைன்னா அவன் பைபிள் வாசிட்டு அவன் சண்டைக்கு போவான். பைபிளுக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா பைபிளை கோட் பண்ணிட்டு அமெரிக்கா சண்டைக்கு போவோம். நாளைக்கு இவங்க தேவைன்னா இவங்க ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. நாளைக்கு இன்னொரு நாடு தேவைன்னா இன்னொன்னு சொல்லிட்டு போவோம். மதம்ங்கிறது இணைப்புக்கு ஏதோ ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது மட்டுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. நாடுகள் கண்ட்ரீஸ் ஆர் மூவ்ட் பை தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு நாடும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் தனக்கு என்ன லாபங்கிறத பொறுத்து தான், அந்த ஆட்சியாளருக்கு என்ன லாபங்கிறத பொறுத்து தான் இருக்கும். இப்ப இன்றைக்கு இந்த ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே நாங்க ஒடுக்கப்படுவோமோ ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. இல்ல அப்படி நடக்கவே நடக்காது, நான் உங்களோடு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நாளைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஒரு நிரூபிச்சு அமெரிக்கா காமிச்சதுன்னா ஒருவேளை இந்த காரியம் போகலாம். இல்லை என்றால் அமெரிக்காவும் அமைதியாகவே இருந்து இஸ்ரேல் இதே மாதிரி ஒரு அக்ரெசிவ் பாஸ்டரே காமிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் ரியாலிட்டி ஆகுள்ள வாய்ப்பும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இப்படி ரியாலிட்டி ஆச்சு அப்படின்னா அது மிடில் ஈஸ்ட், அதாவது உலகத்துக்கே எண்ணெய் கொடுக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில
ஒரு குழப்பத்தையும் ஒரு இன்ஸ்டபிலிட்டியும் கிரியேட் பண்ணத்தான் செய்யும். அதனால உலகத்தோட எக்கானமிக்கு ஒரு சின்ன பின்னடைவு வரலாம். ஒரு போர்னு மிடில் ஈஸ்ட்ல வந்துச்சுன்னா உலகத்தோட எக்கானமிக்கு ஒரு பின்னடைவு வரத்தான் செய்யும். அப்போ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரே விஷயத்த செஞ்சா இது ஈஸியா கண்ட்ரோல் ஆயிரும். இஸ்ரேலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்திரத்தன்மையின்மை நம்ம தடுத்து மிடில் ஈஸ்ட் நார்மலா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஈரானுக்கும் அந்த மாதிரி நாடுகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் நாடுகளான UAE, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டார் இவங்களுக்கு எல்லாம் இஸ்ரேலோட பெரிய பிரச்சனை இருந்ததில்லை. இப்ப இஸ்ரேல் இவங்களோட பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. இதை தடுத்தாலே இந்த இஸ்லாமிக் நேட்டோ அவங்க நினைக்கக்கூடிய அந்த காரணங்கள் அழிந்துவிடும். அந்த காரணங்கள் இருக்கின்ற வரை இது சில பேர் கனவுன்னு நினைப்பாங்க. இந்த கனவு இருந்து கொண்டேதான் இருக்கும். நாளைக்கு அமெரிக்கா இதே மாதிரி இஸ்ரேலை வளர விட்டுக்கிட்டே போச்சு அப்படின்னா அது அந்த இடத்தில் உள்ள நாடுகள் தங்களுக்கு என்ன, தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்க மனதில் உள்ள ஒரு எண்ணமாக இந்த இஸ்லாமிக் நேட்டோ வரலாம். இன்னொரு கொசுறு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு போயிடும். பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்றைக்குமே பார்டர், அதாவது எல்லை இருந்ததில்லை. இருந்தாலும் இஸ்ரேலோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் பாகிஸ்தான் நோக்கியும் நீட்டி கொண்டு என்னைக்குமே அவங்க பாயிண்ட் பண்ணி இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு அந்த மிலிட்டரி ஹிஸ்டரி தெரியுமான்னு தெரியல. இஸ்ரேல் தன்னுடைய எதிரி எல்லா நாடும் தன்னுடைய எதிரிகளை நோக்கி நியூக்ளியர் வெப்பன்ஸ் மிசைல் வச்சிருப்பாங்க. அந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி ஏன்னா அடிச்சு அடுத்த செகண்ட் விடுற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இஸ்ரேலும் தன் எதிரி நாடாக பாகிஸ்தான் நினைச்சு பாகிஸ்தானை நோக்கி இஸ்ரேலோட நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குதான் செய்யுது. அதே மாதிரி இஸ்ரேலை நோக்கி பாகிஸ்தானோட நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. ஆனா பாகிஸ்தானை நோக்கி இஸ்ரேலோட மிசைல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்லாமிக் நேட்டோ அமைப்பு வந்தா இஸ்ரேலோட போர் வர்றதை கிட்டத்தட்ட தடுக்க முடியாது. அப்ப அந்த சூழ்நிலையில உலகம் தான் சஃபர் பண்ணும். அப்ப இன்று அமெரிக்கா கையில் தான் இது இருக்கின்றது. அங்குள்ள நாடுகளுக்கு நான் உங்களுக்கு இருக்கின்றேன், இஸ்ரேல் எதுவும் செய்ய விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அமெரிக்கா தான் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும். இன்னும் வரைக்கும் அதில் அமெரிக்கா தவறிடுச்சு. தொடர்ந்து இது தவறி கொண்டே போகுமானால் இந்த இஸ்லாமிக் நேட்டோங்கிற ஒரு அமைப்பு உருவாகிறதுக்குரிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமா இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது இன்று உலக அரசியல் இன்றைக்கு அதிகமாக பேசப்படாத ஒரு பொருள். ஆனால் இதுக்குரிய சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. இது நடந்தால் இன்னும் இன்ஸ்டபிலிட்டி கூடலாம். இஸ்ரேல் தாக்கினால் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியும் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய 3ஆம் உலக போராக கூட அது மூடலாம். அப்ப இந்த சிச்சுவேஷனை டிஃப்யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி கொண்டு வருது அமெரிக்கா கையில் தான் இருக்குது. செய்வாரா ட்ரம்ப்? மீண்டும் சந்திப்போம்.